நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய், சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் இல்ட்ரோ எப்படி எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் பேசிக்காக பவர் பாயிண்ட் வச்சு க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வாங்க, டிசைனில் வாங்க. டிசைனில் ஃபார்மேட் பேக்ரவுண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் சாலிட் ஃபுல்லு சிம்பிளாக வச்சுக்கிறேன். ஸோ நான் ப்ளூ கலரே வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரியும் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணலாம். இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் தனியாக க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்சர்ட்டும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நாம் என்னென்ன இன்சர்ட் பண்ண போகிறோன்னா ஒரு ஃபோன் பிக்சர் இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நம்ம சேனலோடது இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் சிம்பிள், பெல் ஐக்கான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஃபோன் ஐக்கான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட்டில் பிக்சரில் போய்ட்டு நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ டெஸ்க்டாப்பில் அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இன்சர்ட் பண்ணிட்டேன் ஃபோன் ஐக்கான். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட்டில் பிக்சரில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இது நான் என்னோடய ஃபோனில் எடுத்தது. இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஃபோனில் இது டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹேண்ட் சிம்பிள் இன்சர்ட் பண்ணுறேன். பிக்சரில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஹேண்ட் சிம்பிள் இன்சர்ட் பண்ணியாச்சு. இதை நான் சப்ஸ்கிரைப் இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ பெல் ஐக்கான் இன்சர்ட் பண்ணுவோம். பாருங்கள், பெல் ஐக்கான் இன்சர்ட் பண்ணியாச்சு. இதை நான் சைஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல தேவையோ அங்கே வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வச்சுக்கிறேன் பெல் ஐக்கான். இப்போ நாம் இதில் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே பாருங்கள், அனிமேஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சைடில் நம்ம என்னென்ன அனிமேஷன் பண்ணுறோமோ அதை நம்ம இங்கே பார்க்கலாம். சரிங்களா? இப்போது இந்த ஹேண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள், ஃப்ளோட்டின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தெரியுதுங்களா? கீழே மேலே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஹேண்ட் சிம்பிள் வருது. சரிங்களா? இப்படி ஹேண்ட் சிம்பிள் வந்தக்கப்புறம் தான் பெல் ஐக்கான் வரணும் இல்லைங்களா? அதனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு நாம் இப்போ அனிமேஷன் பண்ணலாம், அப்பீர் கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த அனிமேஷன் அதாவது ஹேண்ட் சிம்பிள் மேலே வந்தக்கப்புறம் தான் பெல் ஐக்கான் அப்பீர் ஆகணும். அதனால் இதை ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஹேண்ட் இங்கே வந்தக்கப்புறமேட்டு பெல் ஐக்கான் வருது. சரிங்களா? இப்போ ஹேண்ட் சிம்பிள் இங்கே பெல் ஐக்கான் பக்கத்தில் வரணும் இல்லைங்களா, கிளிக் ஆகிற மாதிரி. அதனால் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹேண்ட் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆட் அனிமேஷன் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே வாங்க, இந்த லைன்ஸுன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக கீழே தான் வரும். இப்போ நம்ம இது எங்கே வேணுமோ அங்கே ட்ராக் பண்ணி வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கசர் இப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி தெரியும். இதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். நான் பெல் ஐக்கான் பக்கத்தில் வைக்கிறேன். பெல்லை கிளிக் பண்ணுற மாதிரி. சரிங்களா? இதுவும் நம்ம ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்லேருந்துட்டு. ஓகேங்களா? இங்கே வருது ஹேண்டு, அதுக்கப்புறமேட்டு பெல் பக்கத்தில் வருது. இப்போ பெல் நம்ம ஷேக் ஆகிற மாதிரியும் நம்ம அனிமேஷன் ஆட் பண்ணலாம். அதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆட் அனிமேஷனில் தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பாருங்கள், பெல் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம கிளிக் பண்ண உடனே ஷேக் ஆகிற மாதிரி. ஸோ அதை ஸ்டார்ட் ஆஃப்டர் ப்ரீவியஸ் கொடுத்துருங்க இங்கே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சுங்களா, பெல் இப்போ ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது.
ஸோ நம்ம இப்போ தேவையான அனிமேஷன் செஞ்சிட்டோம். நீங்கள் வந்துட்டு இதில் வந்து சைடில் கூட நீங்கள் ஏதாவது எழுதலாம். உங்களுக்கு தேவைன்னா நான் வந்துட்டு என்னோடய இன்ட்ரோவில் லைக், கமெண்ட், ஷேர்னு எழுதியிருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவையான வேர்டிங்ஸ் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா இங்கே பாருங்கள், இன்சர்ட் போங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, நீங்கள் என்ன வேணால் இங்கே டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் சும்மா லைக் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதை பாருங்கள், நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம் பெருசாக இது மாதிரி. நீங்கள் அது மாதிரி என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணணுன்னா இன்சர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல் அனிமேஷனும் செஞ்சிட்டோம். இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் டிலே பண்ணலாம். அதாவது ஹேண்ட் வந்துட்டு பெல் ஐக்கான் கிட்ட வரதை வந்து கொஞ்சம் டிலே பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம வேர்டிங்ஸ் பேசணும் இல்லைங்க ஆடியோவில், அதனால் டிலே பண்ணிக்கலாம். இப்போ அந்த அனிமேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஹேண்ட் வந்து பெல் கிட்ட வர அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் டிலேன்னு இருக்கும். இதில் வந்துட்டு 1 செகண்ட் நம்ம வச்சுக்கலாம். அதாவது அப்படி பண்ணிட்டோம்னா 1 செகண்ட் கழித்து இங்கே வரும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 1 செகண்ட் டிலே கழித்து இங்கே வருது. ஸோ எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா வந்துட்டு நம்ம வேர்டிங்ஸ் பேசணும்ல ஆடியோவில், அதுக்காக நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம டிலே பண்ணிக்கலாம். நம்ம எந்த வேல்யூ வேணால் டிலே பண்ணிக்கலாம். அந்த அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே டிலே இருக்குல்ல, ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கு ஆடியோ செட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், மேலே ஸ்லைட் ஷோன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ரெக்கார்ட் ஃப்ரம் கரண்ட் ஸ்லைட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துனே வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் என்ன வேர்டிங்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பேசின ஆடியோ வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிடுச்சுங்க. இதை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளேபேக்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ளே இன் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு டைம் ப்ரிவ்யூ பார்த்துட்டு சேவ் பண்ணிடலாம். ப்ரிவ்யூ பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ நாம் இதை சேவ் பண்ணலாம். ஃபைலில் போயிட்டு இங்கே பாருங்கள் சேவ் ஆஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணுமோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு ஃபைல் நேம் சூஸ் பண்ணிக்கிறேங்க. சேவ் ஆஸ் டைப்புன்னு இருக்குது. டிஃபால்ட்டாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போது பாருங்கள், MPEG for வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்ம வீடியோவாக வந்துட்டு அதை சேவ் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நாம் சேவ் பண்ண ஃபைலை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இந்த வீடியோவை வந்துட்டு நம்ம எங்கே வேணுமோ வந்துட்டு இன்ட்ரோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.